வெளிப்படுத்தல் புத்தகம் எதிர்காலத்தின் ஒரு பார்வை. பைபிளின் கடைசி புத்தகம். நூற்றாண்டுகளாக மக்களை ஆச்சரியப்படுத்தியும் பயமுறுத்தியும் வரும் ஒரு புத்தகம். இது தெளிவான படங்கள், மர்மமான குறியீடுகள் மற்றும் சக்தி வாய்ந்த அறிவிப்புகளை கொண்ட புத்தகம். இதெல்லாம் ஏன்னா ஈர்த்தியரோன். வெளிப்படுத்தல் என்பது நம்பிக்கையின் செய்தி. கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. அவர் இறுதியில் தீமையை வெல்வார். கஷ்டகாலங்களில் கடந்து செல்பவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பொருத்தமானது. வெளிப்படுத்தல் என்பது செயலுக்கான அழைப்பு. கடவுளுக்கு உண்மையாகவும் கீழ்ப்படிதலுடனும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. அவர் திரும்பி வருவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கடைசியாக, வெளிப்படுத்தல் என்பது படித்து புரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம். அதன் ஆழத்தில் மூழ்கி நேரம் ஒதுக்குபவர்களுக்கு அது பலனை தரும். இன்று அது நம்மிடம் பேசுகிறது. இது எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதலையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்திற்குள் நம் பயணத்தை தொடங்குவோம். தெய்வீக நாடகத்தை புரிந்து கொள்வது. நம்பிக்கை மற்றும் பயங்கரவாதத்தின் சின்னங்கள். வெளிப்படுத்தல் என்பது சின்னங்களின் புஸ்தகம். இந்த சின்னங்களை புரிந்து கொள்வது புஸ்தகத்தின் செய்தியை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலாகும். மிக முக்கியமான சின்னங்களில் ஒன்று ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக இறந்த பலியாகும். டிராகன் சாத்தானை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அவர் இறுதியில் ஆட்டுக்குட்டியால் தோற்கடிக்கப்படுகிறார். 607 முத்திரைகள், எக்காளங்கள் மற்றும் கிண்ணங்கள் கடவுள் நீதிமான் என்பதை நினைவூட்டுகின்றன. நம்பிக்கையின் சோதனை களம். வெளிப்படுத்தலின் வரலாற்று பின்னணி. வெளிப்படுத்தல் புத்தகத்தை புரிந்து கொள்ள அது எழுதப்பட்ட வரலாற்று சூழலை புரிந்து கொள்வது உதவியாக இருக்கும். இந்த புத்தகம் கிபி முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அப்போஸ்தலன் யோவானால் எழுதப்பட்டது. யோவான் ஒரு கிறிஸ்தவ தலைவராக இருந்தார். அவர் ரோமானிய அதிகாரிகளால் பத்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமானிய பேரரசின் துன்புறுத்தலை எதிர்கொண்டனர். ரோமானியர்கள் கிறிஸ்தவத்தை தங்கள் அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக கருதினர். கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கைக்காக அடிக்கடி கைது செய்யப்பட்டனர், சித்திரவதை செய்யப்பட்டனர், கொல்லப்பட்டனர். இந்த புத்தகம் துன்புறுத்தல் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு உரையாற்றப்பட்டது. நம்பிக்கை மற்றும் ஊக்கத்தின் செய்தி அவர்களுக்கு மிகுந்த பலத்தின் ஆதாரமாக இருந்திருக்கும். கடவுள் அவர்களுடன் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு உறுதியளிக்க யோவான் விரும்பினார். அவர் அவர்களின் சோதனைகளில் அவர்களை காப்பார். பகுதி 4. பல லென்ஸ்கள். ஒரு வெளிப்படுத்தல், பல்வேறு விளக்கங்கள். பல நூற்றாண்டுகளாக வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு பல விளக்கங்கள் உள்ளன. சிலர் இந்த புத்தகத்தை நேரடியாக விளக்குகிறார்கள், மற்றவர்கள் அடையாளபூர்வமாக. சிலர் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன என்று நம்புகிறார்கள், மற்றவர்கள் அவை இன்னும் நிறைவேற வேண்டும் என்று நம்புகிறார்கள். வெளிப்படுத்தலின் ஒரு பொதுவான விளக்கம் என்னவென்றால், அது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஆன்மீக போரின் அடையாளம். இறுதியில் நன்மை தீமையை வெல்லும். வெளிப்படுத்தலின் மற்றொரு விளக்கம், இது காலத்தின் இறுதியில் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் புத்தகம். இந்த விளக்கம் புத்தகத்தின் தெளிவான படங்கள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய குறிப்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வெளிப்படுத்தல் புத்தகத்தை நீங்கள் எவ்வாறு விளக்கினாலும் அது சக்தி வாய்ந்த மற்றும் சவாலான புத்தகம். இது அனைவருக்கும் ஏதாவது சொல்லக்கூடிய புத்தகம். பகுதி 5. தீர்க்க தரிசனத்தை திறத்தல். அத்தியாயம் 1 மற்றும் 12. ஆழமான அர்த்தத்தை திறக்க குறிப்பிட்ட அத்தியாயங்களில் ஆராய்வோம். அத்தியாயம் 1 மேடையை அமைக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை மைய நபராக அறிமுகப்படுத்துகிறது. இந்த உண்மைகளை யோவானுக்கு வெளிப்படுத்துபவர் அவர்தான்.
தீர்ப்பு மற்றும் இரட்சிப்பு போன்ற முக்கிய கருப்பொருள்களையும் இந்த அத்தியாயம் அறிமுகப்படுத்துகிறது. அத்தியாயம் 12 ஒரு முக்கிய அத்தியாயம். இது ஒரு பெண், ஒரு டிராகன் மற்றும் ஒரு குழந்தையின் உருவகத்தை பயன்படுத்தி நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான அண்டப்போரை சித்தரிக்கிறது. இந்த அத்தியாயம் சாத்தான் மீது இயேசுவின் வெற்றியை எடுத்துக்காட்டுகிறது. இது போன்ற அத்தியாயங்களை கவனமாக படிப்பதன் மூலம் வெளிப்படுத்தலின் செய்தியை பற்றிய ஆழமான புரிதலை பெறுகிறோம். கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை நாம் நினைவூட்டுகிறோம். அவர் இறுதியில் வெற்றி பெறுவார்.